ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஸ் நேயர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடங்கள் 60 இருக்கு. அதுல சோபக்கிருது வருடம் முடிந்து 38வது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது. தமிழ் வருடங்கள் 60ம் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா, குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி. குரோதி வருடத்துல கொள்ளையர்கள் அதிகமாவாங்க, களவுகள் அதிகமாகும், மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க. குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும். தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும். கடல் கொள்ளைகள் நடக்கும். உலகத்துல சில இடங்கள்ல பட்டினியால மக்கள் அவதிப்படுவாங்க. போர் அபாயங்களும் ஏற்படுமா. அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்களாம். இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரோதி வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம். மேசம். மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பொற்காலமாக அமைய போகுது. ஏன்னா வருட கிரகங்களை வச்சுதான் ஒரு வருடத்திற்குரிய பலன்களை சொல்கிறோம். அந்த ஒரு வருடத்துல குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்ல இடத்துல அமர போகிறார். சனியும் 11ஆம் இடத்துல அவருக்கு உகந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். ராகு கேதுக்களும் 6-12 அச்சுக்கள்ல அவங்களுக்கு உகந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி 4 முக்கியமான வருட கிரகங்களும் மேசராசிக்கு ஒரு சாதகமான இடத்துல அமர்ந்து குரோதி வருடம் முழுக்க உங்களுக்கு பலன் தர போறாங்க. அதே இடத்துல இருந்துதான். அதனால மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. உங்களுக்கு பண வரவு அமோகமாக இருக்கும். நல்ல குடும்பம் அமையும். உங்களுடைய பேச்சாற்றலால ஜெயிப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சிருக்கும், வெளிநாட்டுல இருக்கும், வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோட ஒன்று சேர்ற வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து இருப்பீங்க. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டோம் வெளிநாட்டுல வெளியூர்ல, குடும்பத்தோட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, குடும்பத்தோட வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, வேற நாட்டுல இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார உங்களோட சேர்த்துக்க நீங்க ஆசைப்படுறீங்க. அந்த மாதிரியும் உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அந்த நாட்டுல பிஆர் கிடைக்கிறது, உங்களுக்குரிய வசதிகள், உங்களுக்கு சாதகமான சலுகைகள் கிடைக்கிறது. இதெல்லாமே நடக்கும். ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ராகு 12ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகளுக்கு ஒரு அருமையான அமைப்பு. தொழில் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாகி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ஒரு அருமையான இடத்துல இருக்கார் சனி. அதனால உங்களுடைய தொழில் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வருடம் தொழில்ல லாபமும் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அதிகமான பணவரவை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். தனஸ்தானாதிபதி தன வீட்டுல இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதனால உங்களுக்கு நிறைய பணம் வந்தாகணும். அதனால உங்களுக்கு தொழில் மிகவும் நன்றாக நடந்தாகணும். கண்டிப்பா நடக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு லாபத்தை நிறைய தருவார். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய விரயங்களை கட்டுப்படுத்துவார். பணமும் வருது, தொழில் நல்லா நடக்குது, பணமும் வருது, விரயமும் அதிகமா ஆகலைன்னா இதைத்தானே நாம எதிர்பார்க்கிறோம். இதெல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கும். 6ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் அடக்குவார். உங்களை எதிர்த்தவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட சரணடைவாங்க. உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இவங்க கூட போட்டி போட்டா சரிப்படாது அப்படின்னு அவங்களாகவே விலகி போயிடுவாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் உங்களுக்கு. திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணமும் நடக்கும். குடும்பம் விருத்தியாகும். குடும்பத்தை விட்டு தனித்தனியா போனவங்க, தனி குடித்தனம் போனவங்க, மகனும் மருமகளும் தனி குடித்தனம் போனவங்கலாம் மீண்டும் திரும்ப வந்து குடும்பத்தோட இணைவாங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கண்டிப்பா குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க.
குடும்பமே குதூகலமா இருக்க போகுது இந்த வருடம். நிறைய சொத்து வாங்குறதுக்கும் உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட கடன் வாங்கி கூட சொத்து சேர்க்கிற யோகம் இருக்கு உங்களுக்கு. விவசாய நிலம் வாங்குற யோகம் இருக்கு. இந்த குரோதி வருடம் மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான, மறக்க முடியாத ஒரு பொற்காலமாக இருக்கும். மனதுல மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். ஏன்னா சனியோட பார்வை மேசராசியில விழுது. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத இருந்தாலும் அது ஒரு சின்ன சின்ன உடல்நல குறைகளையும் மனக்குழப்பங்களை அப்பப்போ ஒரு ஒரு சில மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்துல குரு இருக்கார். டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான வருடம் இது. பொதுவா பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைகிறது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த குரோதி வருடம் எந்த மாதிரி பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு எப்படி அமர்ந்திருக்குதுன்னா, நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. ராசியில குரு இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குற அமைப்பு தான். கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார். உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு பலிக்கும். உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. ரிஷப ராசிக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய தொழிலை கொஞ்சம் மந்தமாக்கி தான் வச்சிருக்கார். ஆனா இப்போ ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால 14ஆம் இடத்த ராகு உங்களுக்கு தொழில்ல லாபத்தை கொடுப்பார். அதனால ஓரளவு ராகுவால உங்களுடைய தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் மாற்றங்களை பண்றதுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடம். தாராளமா நீங்க தொழில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம். குரு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம், மனசு இதெல்லாமே நல்லா இருக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். நீங்க ஒரு மதிக்கப்படும் நபரா இருப்பீங்க. ஆனா கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். வேலைக்காக பல இடங்களுக்கு அலைய வேண்டியது இருக்கும். போன வருடம் உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருந்து பயங்கர செலவுகளை கொடுத்துட்டு இருந்தார். அந்த விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படும் இந்த குரோதி வருடம். ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகளை கொஞ்சம் பிரிஞ்சிருப்பீங்க. பிள்ளைகள் உங்களை விட்டு வெளியூர்ல போய் இருந்திருப்பாங்க. இல்ல நீங்க அவங்கள விட்டு வெளியூர்ல போய் இருந்திருப்பீங்க. உங்களோட குழந்தைகள் உங்களோட வந்து சேரும். புத்திர பாக்கியத்துக்கும் இது ஒரு நல்ல வருடமா இருக்கு. திருமண வாய்ப்புகளுக்கும் இந்த வருடம் ரொம்ப ஏற்ற வருடம். காதல் திருமணத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு, காதல் திருமணத்திற்கு சம்மதம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் சம்மதம் கிடைச்சு திருமணத்துல இணைவீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களை புரிஞ்சுக்கிற வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. உங்களுக்கு நண்பர்களால நன்மைகள் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு நல்லபடியா அமைவாங்க. அவங்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய பூர்வீக தொடர்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அப்பா வழி சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தா வரும். அப்பா நல்லா இருப்பார். அப்பாவுடன் உங்களுடைய உறவு நல்லா இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்குற ஒரு வருடமா அமையுது. ஏன்னா குரு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். சனி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்து வீடு, வாகனம் இந்த அமைப்பை வந்து கெடுக்கிறார். வீடு கட்ட நினைச்சீங்கன்னா, வீடு வாங்க நினைச்சீங்கன்னா இந்த வருடத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனத்துல போறப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனத்துலாம் திடீர்னு ரிப்பேர் ஆகவும் செலவு வைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அம்மாவோட உடல் நலத்திலையும் கவனம் செலுத்தணும். அம்மாவோட உடல்நலம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவோட உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. அம்மாவோட பிரச்சனைகள், மனத்தாங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பான வியாபாரங்கள்ல உங்களுக்கு லாபம் கொளிக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சுட்டு இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமா இருக்கும். மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல கவனத்தை செலுத்தி படிக்க வேண்டிய வருடம் இது. உங்களுக்கு சோம்பேறித்தனம் அடிக்கடி தலை தூக்கும்.
படிப்புல கவனம் இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. செல்போன் அதிகமா பார்க்காதீங்க. நல்ல நண்பர்களோட சேருங்க. கெட்ட சவகாசங்கள ஒழிச்சிடுங்க. படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா, உங்களுடைய படிப்புல இருந்து கவனம் சிதறதுக்கு இந்த வருடம் வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யலைனாலும், ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு 60% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இது நாள் வரைக்கும் உடல் நல பிரச்சனைகளே பெரிய பிரச்சனைகளா இருந்தது. அதெல்லாம் உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதனால இந்த வருடம் உங்களுடைய உடல் நல பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு ஏற்பட போகுது. உங்கள் உடல் நலத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும், தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இருந்தாலும், அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு இந்த வருடம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துக்குவீங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். கேது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். சனி 9ஆம் இடத்துல இருக்கார். இதுதான் இந்த வருடம் முழுக்க வருட கிரகங்களுடைய இருப்பு. போன வருடமெல்லாம் குரு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருந்தார். இந்த வருடம் உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்க போறார். குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு வாங்குற யோகம், வீடு கற்ற யோகம் இதெல்லாம் ஏற்படும். இந்த வருடம் உங்களுக்கு வீடு வாங்குற கனவு, வீடு கற்ற கனவெல்லாம் இருந்ததுன்னா இந்த வருடம் அதை நீங்க நிறைவேற்றிக்கலாம். கார், பைக்கு புதுசா 2 வீலர் வச்சிருக்கோம். இது வரைக்கும் 2 வீலர்ல தான் வச்சிருந்தோம். இனிமே ஒரு கார் வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கார் வாங்குவீங்க. வீடு வாகனம் விஷயத்துல கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு. பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்குவீங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. இல்ல சொந்த வீடு எங்களால கட்ட முடியல அப்படின்னா, ஒரு சாதாரண வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க. உங்களுடைய தாயாரோட உடல்நிலை நல்லா இருக்கும். அவங்களுடைய உறவு நல்லா இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த வருடம் சுப கடன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதுதான் வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, கல்விக்காக உயர் கல்வி அமைப்பு இந்த வருடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. எஜுகேஷனல் லோன், பர்சனல் லோன், ஹோம் லோன் இதுக்காகவெல்லாம் நீங்க பேங்க் பக்கம் போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை நடந்துடும். ஏன்னா கடன் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுக்கு வெளிநாட்டு கனவுகள் இருந்தா அது இந்த வருடம் உங்களுக்கு பலிக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. பாஸ்போர்ட், விசா கிடைக்கிறதுல எல்லாம் எந்த தாமதமும் வராது. ஈஸியா கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வருடம் தாராளமா உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கிரகங்கள் அதுக்கு சாதகமா இருக்கு. சனி உங்களோட 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா சம்பந்தமா, பூர்வீக சொத்து சம்பந்தமா இந்த வருடம் ஒரு சாதகமான முடிவை எதிர்பார்க்க முடியாது. பூர்வீக சொத்தையெல்லாம் இந்த வருஷம் பிரிக்க முடியாது. அதுல உங்களுக்கு சாதகமான முடிவு ஏற்படாது. இன்னும் ஒரு வருடம் போகணும். அடுத்த வருடம் தான். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளே அதுக்கு இடைஞ்சலா இருப்பாங்க. அவங்க கூட ஒரு நல்ல ஒரு இணக்கமான போக்கு இல்லை உங்களுக்கு. அதனால பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும், அப்பா சம்பந்தமான அமைப்புகளை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய முன்னோர்கள் சொத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான பலன் இல்லை. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு தொழில் சம்பந்தமா, வெளிநாட்டு சம்பந்தமா, அல்லது வெளியூர் சம்பந்தமா, அல்லது வேறு மொழி பேசுறவங்க சம்பந்தமா உங்களுடைய வியாபாரம், தொழிலெல்லாம் அமைஞ்சிருந்ததுன்னா அதனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையுமா இருப்பாங்க. திருமணத்திற்கு இந்த வருடம் குருபலன் இல்லைன்னா கூட திருமண விஷயங்கள்லாம் நடைபெறும். ஏன்னா சுப செலவுகளை கொடுக்க குரு காத்துட்டு இருக்கார். அதனால திருமண செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்கும் எந்த தடையும் இல்லை. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா உங்களுக்கு அதை வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு 60% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகிறது. கடகம்.
கடகத்திற்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கடகராசிக்காரங்க இப்போ அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. ஆனா குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கார். ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்புல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ராகு 9ஆம் இடத்துலயும் கேது 3ஆம் இடத்துலயும் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுடைய முயற்சிகளை பலிதமாக்குவார். எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோட இருப்பீங்க கடகராசிக்காரர்கள். அதுக்கு குருவோட பார்வை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சாதிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க, ஜெயிப்பீங்க. இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியையும் மீறி ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய மனது, உடல் இதையெல்லாம் குழப்புவார் சனி. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவார். குடும்ப அமைப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க. உங்களால வாக்கு நிறைவேற்ற முடியாது. கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாம மன கழக்கத்துக்கு ஆளாக்குவார் சனி. வர பணமெல்லாம் கையில தங்காம உங்களுக்கு செலவாகிட்டே இருக்கும். வர பணம் உங்களுக்கு கையிலேயே தங்காது. லாபம் வரும். இந்த வருடம் தொழிலெல்லாம் நல்லா நடக்கும், லாபமும் வரும். ஆனா செலவுகள் அதிகமா இருக்கும். அதற்கு உண்டான விரயங்கள் அதிகமா இருக்கும். எதையுமே உருப்படியா ஒரு செலவு பண்ண முடியாம வீண் செலவுகளாக இருக்கும். மற்றவர்களை நம்பி நீங்க பணம், பொருள் எதையுமே நீங்க கொடுக்க கூடாது. மற்றவர்களை நம்பி உங்களோட தொழிலை ஒப்படைக்க கூடாது. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் அந்நிய நபர்களை நீங்க அனுமதிக்க கூடாது. ஏன்னா அந்நிய நபர்களால, முக்கியமா வயசானவங்களால குழப்பங்கள் வரும் குடும்பத்துல. அதனால அந்நிய நபர்களை நீங்க ஒரு லிமிட்டோட தான் வச்சிருக்கணும். தூரத்துல தள்ளியே வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த வருடம் முழுவதும். உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானம் மிக நல்லா இருக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம் நல்லா இருக்கு. குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகள் செய்யும் காரியங்களால நீங்க பெருமைப்பட்டுக்குவீங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறக்கும். குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டம சனியிலையும் குருபலன் இருக்கிறதுனால திருமணம் நடக்கும். திருமண வாய்ப்புகள் எல்லாம் வரும். வரன் கண்டிப்பா அமையும். ஆனா திருமணம் முடிஞ்ச உடனே குடும்பத்துல குழப்பம் வராம பார்த்துக்கோ. அஷ்டம சனியில திருமணம் பண்றவங்களுக்கு திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு ஒத்து வராத போக்கு இருக்கும். சண்டை, சச்சரவு, உங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் பல பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால நமக்கு அஷ்டம சனி நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அமைதியா இருக்கணும். 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய தந்தையோட உடல்நலத்தை பாதிப்பார். அதனால தந்தையோட உடல்நலத்துல கவனமா இருங்க. முன்னோர்கள் சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் அது கைக்கு வர்றதுக்கான சாதகமான சூழ்நிலை இல்லை. உங்களுடைய வெற்றி ஸ்தானத்துல குரு இருக்கார். உங்களுக்கு எந்த வழக்குலையும், வம்பு வழக்கு அனைத்துலையும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. எந்த காரியத்துக்காக நீங்க போனாலும் அதுல வெற்றி கிடைக்கும். சனி பல தடைகளை ஏற்படுத்துவார். உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். சனி கொடுக்கும் பிரச்சனைகள்ல இருந்து குரு உங்களை காப்பாற்றுவார். கண்டிப்பா குரு உங்களுக்கு வெற்றியை தருவார். குரு உங்களுக்கு லாபத்தை தருவார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருக்கு. அதனால மற்றவர்களை நம்புற விஷயத்திலையும், வண்டி வாகனத்துல போற விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா காதல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போதைக்கு அந்த சைடே நீங்க போகக்கூடாது. ஏன்னா அஷ்டம சனி, 7 சனி காலங்கள்ல காதல் ஜெயிக்கிறதில்ல. அது உங்களுக்கு தோல்வியை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனாலும் கவனச்சிதறல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்த முடியாம வேற ஏதாவது ஒன்று கவனத்தை ஈர்க்கும். இல்லைன்னா படிப்புக்கான தடைகள் வரும். அஷ்டம சனி மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்க முடியும்? உங்களுடைய வயசுக்கு ஏற்றா போல சனி உங்களை பாதிப்பார். அதுதான் சனியோட ஸ்பெஷல். மாணவர்களுக்கு எதை பாதிக்க முடியும்? அவர்களுடைய படிப்பை பாதிக்க முடியும். பெரும்பாலான மாணவர்களுக்கு படிப்புல கவனத்தை செலுத்த விடாம படிப்புல ஏதாவது தடையை கொடுப்பார் சனி. அதனால மாணவர்கள் உஷாரா படிச்சுக்கோங்க. இந்த வருடம் உங்களுக்கு கடன்களை எல்லாம் தீர்க்கிற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். கடன்களை எல்லாம் அடைக்கிற சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கடன்களை அடைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த குரோதி வருடம் அஷ்டம சனி நடந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு
குருவின் நல்ல இருப்பால உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும், அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த வருடம் கை கொடுக்கும். அதனால நீங்க அஷ்டம சனிய சுலபமா சமாளிச்சு வெளியில வந்துடுவீங்க. குரு உங்களுக்கு அதுக்கு கை கொடுப்பார். ஏன்னா குரு உங்களுடைய 9ஆம் அதிபதி, வாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரும், மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதனால குரு உங்களை கைவிட மாட்டார். இந்த குரோதி தமிழ் வருடம் கடகராசிக்காரர்களுக்கு 50% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல குரு. வருட கிரகங்களோட இருப்பு சிம்ம ராசிக்கு இப்படி இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய மனசுல பல குழப்பத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார். உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும். முக்கியமா வயசானவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா உடல்நல குறைவு ஏற்படும். உடனுக்குடன் நீங்க அதற்கு வைத்தியம் பார்த்துக்கிறது நல்லது. ஜாதகத்துல 6, 8 தசாபக்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் உடல்நல குறைவுகள், உடல்நிலை ஆரோக்கிய அச்சுறுத்தல்கள் ஏற்படும். அதை கவனிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுடைய மனசும் பல குழப்பங்களுக்கு ஆளாகும். சனியோட பார்வை உங்களுடைய மனசை கலக்கமடைய செய்யும். வாழ்க்கை பயத்தை ஏற்படுத்தும். உங்களை சுயநலமா இருக்க வைக்கும், சுயநலமா முடிவெடுக்க வைக்கும். சிம்ம ராசியை சனி பார்க்கறது அவ்வளோ நல்லது இல்லை. உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் இதையெல்லாம் கெடுக்க ட்ரை பண்ணுவார் சனி. அதனால 10ஆம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல குரு வந்தா பதவி பறிபோகும்னு ஒரு பழமொழியும் இருக்கு. அதனால நீங்க எந்த பதவியில, அது வேலையா இருந்தாலும் சரி, அது அரசியல் பதவியா இருந்தாலும் சரி, அதிகாரமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளை கரெக்டா செய்யணும். உங்களுடைய ராசியை பார்க்குற சனி உங்களை தப்பான வழிக்கு திசை திருப்புவார். உங்களை தப்பான முடிவுகளை எடுக்க வைப்பார். உங்களுக்கு தப்பான சகவாசங்களை ஏற்படுத்துவார். அவங்களுடைய தப்பான ஐடியாக்களை உங்களை கேட்க வைப்பார். அதனால உங்களுடைய பதவி பறிபோகிறதுக்கும் உங்களுடைய அதிகாரம் பறிபோகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பீங்க. அதிலிருந்து சிறிதும் மாறுபடாம அப்படியே இருங்க. குறுக்கு வழியில யோசிக்காதீங்க. அது உங்களுடைய ராசிக்கு பொருத்தமானதா இருக்காது. குள்ளநரித்தனம் உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஆனா சிலரோட சகவாசம் உங்களை அவர்களுடைய பேச்சு கேட்டு அப்படி நடக்க வைக்கலாம். அதுல நீங்க கவனமா இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துலயும் 2ஆம் இடத்துலயும் ராகு கேதுக்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. சனியும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்திற்கு இந்த வருடம் உங்களுக்கு அவ்வளவு உகந்த வருடமா இல்லை. திருமண முயற்சிகள்ல இருப்பவர்களுக்கு பல தடைகள் ஏற்படும். வரன் அமையவே அமையாது. வந்தாலும் அதுல பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி தடைகளை ஏற்படுத்திட்டு இருப்பார் சனி. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அது ஒரு ஆறுதல். குடும்பத்துல கேது இது வரைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். நிறைய குழப்பங்கள் குடும்பத்துல. அதெல்லாம் குருவோட பார்வை கொஞ்சம் உங்களுக்கு குறைக்கும். பண வரவை தடுத்துட்டு இருந்தார் கேது. இது வரைக்கும் பண வரவுல பல பிரச்சனைகள் இருந்தது. பண வரவுக்கு தடையா இருந்தது. குருவோட பார்வை இருக்கிறதுனால பண வரவுக்கு இனி தடைகள் இல்லை. பணம் தாராளமா கைக்கு வரும். உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் தாராளமா அதை செய்யலாம். உங்களுக்கு வீடு அமையிற யோகம் இருக்கு, வாகனம் வாங்குற யோகம் இருக்கு, சுப கடன்கள் வாங்குற அமைப்பு இருக்கு. கடன்கள் ஈஸியா கிடைக்கும். உங்களுக்கு கடன்கள் வாங்கி வீடு வாங்குவீங்க, கடன் வாங்கி வாகனம் வாங்குவீங்க, கல்விக்காக கடன் வாங்குவீங்க. உயர்கல்வி அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஒத்து வரவே வராது. அந்த மாதிரி எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு தொழில் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உங்களுடைய ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி போயிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய தொழில் நல்லபடியா மாற்றம் அடையும். நல்ல தொழிலுக்கு மாறுவீங்க. நல்ல பதவி கிடைக்கும். உங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்துல தசாபுக்தி சரியில்லைன்னா உங்களுடைய தொழில் இறங்கு முகத்துல இருக்கும். நல்லா இல்லாத ஒரு தொழிலுக்கு மாறுவீங்க. உங்களுடைய பதவி பறிபோகும்.
உங்களுடைய அதிகாரம் கெடும். அதனால உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகளும் அதிகமா இருக்கும். போன பக்கமெல்லாம் போட்டி, பொறாமை, எதிர்ப்பு இதெல்லாம் வேலை செய்யற இடத்துலயும் சரி, வெளியிலயும் சரி, உறவினர்கள் இடத்துலயும் சரி. உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப கை கொடுக்க மாட்டாங்க. உறவினர்கள் இடத்துல பகை ஏற்படும். சொந்தங்கள் இடத்துல பகை ஏற்படும். அதுலயெல்லாம் நீங்க கவனமா இருந்துக்கணும். அவங்களையெல்லாம் ஒரு லிமிட்ல வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே வச்சுக்கோங்க. உறவினர்கள் இடத்துலயும் இப்ப பகை ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப கண்டகச்சனி நடக்கிறதுனால முக்கியமா வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதுல ரொம்ப கவனமா இருங்க. நண்பர்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறேன், நண்பர்களுக்காக ஒரு உதவி செய்ய போறேன், நண்பர்கள் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, நான் அதுக்காக போறேன்னா நீங்க தான் அதுல மாட்டிக்குவீங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோட உங்களுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலை இருக்காது. அவங்கள நீங்க எப்பவுமே கண்காணிச்சுக்குங்க. அவங்க தான் உங்களோட தொழிலை பார்க்குறாங்க, நான் போறதில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பா தொழிலை நீங்களும் போய் பார்க்கணும். அவங்க உங்களுக்கு இப்ப உண்மையா இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற தொழில் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல கவனமா இருங்க. இந்த குரோதி வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 50% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது. கன்னி கன்னி ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது. ஏன்னா உங்களுக்கு ராகு கேதுவை தவிர மற்ற சனியும் குருவும் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏற்படுற இடைஞ்சல்களை எல்லாம் உங்களுக்கு தடுத்துட்டு இருக்கார். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. சனிக்கு 6ஆம் இடம் மிகச்சிறந்த இடம். உங்களுடைய கடன்களை கட்டுப்படுத்துகிறார் சனி. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருந்ததுனால பல பிரச்சனைகளுக்கு ஆளானீங்க. ராகு கேதுக்களும் உங்களுடைய ராசியிலையும் 7ஆம் இடத்துலயும் இருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு. இப்பவும் கொடுத்துட்டு இருக்கு. உங்களுடைய திருமண விஷயங்களுக்கு பல தடைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. திருமணத்துக்கு தாமதங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. திருமண தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்கார் ராகு. இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இந்த குரோதி வருடம் ஆரம்பிச்சதுமே ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர போறார். 9ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கறதுக்காக வரார். உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த வருடம். இந்த வருடம் முழுவதும் குரு 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறார். உங்களுக்கு பாக்கியங்களை கிடைக்க செய்ய போகிறார். இது வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்திலேயே கேது இருந்து உங்களுடைய மனசை குழப்பி அடிச்சிச்சு. பல குழப்பங்களுக்கு ஆளானீங்க. இனிமே அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும் இந்த வருடத்துல. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மீட்டெடுக்கப்படும். உடல் ஆரோக்கியத்திலையும் பல பிரச்சனைகள் இருந்தது. உங்கள் உடல் ஆரோக்கியமும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய மனக்குழப்பங்களும் தீரும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். கன்னிராசிக்காரர்கள் இனிமே எங்க போனாலும் மதிக்கப்படுவீங்க. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே அதிகமாகும். நீங்க சொல்ற பேச்சை கேட்கறதுக்கும் 4 பேர் இருப்பாங்க. உங்களுடைய 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். எதையும் செஞ்சு பார்த்துடலாம், போராடி பார்த்துடலான்னு ஒரு தைரியத்தோட இறங்குவீங்க. தைரியமெல்லாம் உங்களுக்கு இப்ப நல்லா வரும். நல்ல தைரியத்தோட இருப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. எதையும் சாதிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும், வெறி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பாதை இந்த வருடம் ஒரு சீரா போக போகுது. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும்தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்ல இருக்கு. அது உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானம். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட, உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோட சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். கருத்து வேற்றுமைகள் தான் ஏற்படும். பிரியற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காம குரு தடுத்துருவார். அதனால அந்த சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளை சமாளித்து வந்துருங்க. உங்களுடைய 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்லது செஞ்சு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற நல்ல காலம் இது.
உங்களுடைய குழந்தைங்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு உங்களுக்கு வசதிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துருவார். உங்களுக்கு வர எதிர்ப்புகளை எல்லாம் தீர்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு அதிகமா கடன் ஏற்படாம பார்த்துட்டு இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய கடன், நோய், எதிர்ப்பு இந்த அமைப்பை கெடுக்கிறார். கடந்த வருடமெல்லாம் குரு 12ஆம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு செலவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கும். இந்த வருடம் செலவுகள் ஒரு கட்டுக்குள்ள வரும். குடும்ப பட்ஜெட்டை போட்டா அதுக்குள்ள உங்களால குடும்பத்தை ஓட்ட முடியும். செலவு கையை கடிக்காது. பணவரவும் நல்லபடியா இருக்கும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு மாறிட்டார். 8ஆம் இடத்துல இருந்த குரு பண வரவுக்கு தடைகள் ஏற்படுத்திட்டு இருந்தார். வந்த பணம் கூட கையில நிக்காம எக்கச்சக்கமா செலவாச்சு உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருந்தது போன வருடமெல்லாம். ஆனா இந்த வருடம் நிலைமையே வேறு. குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு நல்ல பலன்களை தர காத்துட்டு இருக்கார். நல்ல பலன்களை எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க நல்லா இருக்க போறீங்க. இந்த குரோதி வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மாணவர்களுக்கும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. மாணவர்களுக்கும் இந்த வருடம் படிப்புக்கு எந்த தடையும் இல்லை. நல்லா படிக்கலாம், நல்ல சாதனை பண்ணலாம். படிப்புல லான கட்டின குதிரை மாதிரி படிப்பு ஒன்னே குறின்னு கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனை படிப்புல செலுத்துங்க. மாணவர்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. குருவும் உங்களுக்கு உதவுவார். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு 70% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைகிறது. துலாம் ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த குரோதி வருடத்துல குரு 8ஆம் இடத்துல சென்று அமரப்போகிறார். உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி சனி 5ஆம் இடத்துல அங்கேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் அமர்ந்திருக்காங்க. வருட கிரகங்கள் துலாம் ராசிக்கு இப்படித்தான் அமர்ந்திருக்கு. இந்த வருடம் முழுவதும் இதே நிலையில தான் நீடிக்க போகுது. போன வருடமெல்லாம் குரு உங்களுடைய ராசியை நேரா பார்த்து உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்திட்டு இருந்தார். இந்த வருடம் குரு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருட ஆரம்பத்திலேயே 8ஆம் இடத்துக்கு போற குரு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு ஏற்கனவே 5ஆம் இடத்துல சனி அமர்ந்து உங்களுக்கு பாதி அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டும் இருக்கார் சனி. 8ஆம் இடத்துல குரு அமர்றது அந்த குறைய போக்குற ஒரு விஷயம். ஏற்கனவே ராகு கேதுக்கள் உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்காங்க. 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. 6ஆம் இடம் ராகுக்கும் 12ஆம் இடம் கேதுவுக்கும் மிகச்சிறந்த இடம். அவங்களுக்கு மிக உகந்த இடம். கேது 12ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்த போற ஒரு தருணம் இது. ஏன்னா குருவும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார், கேதுவை பார்க்கிறார். 12ஆம் இடங்கிறது பயணங்கள், 12ஆம் இடங்கிறது மோட்சஸ்தானம். கேது அந்த இடத்துல இருக்கார், குருவும் அதை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் இந்த வருடமெல்லாம் ஏற்படும். திருத்தல யாத்திரைக்கு போகிறது, உங்களுடைய புனித ஸ்தலங்களுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வருடம் உங்களால போக முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு கனவுகள் இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறும். வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல படிக்கணும், வெளிநாட்டுல வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுடைய கனவுகள் நினைவாகும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், குடும்ப விருத்தி ஏற்படும், புத்திர பாக்கியம் ஏற்படும். புத்திர பாக்கியத்திற்கு சனி 5ஆம் இடத்துல இருந்து பல தடைகளை கொடுத்துட்டு இருக்கார். ஆனாலும் குடும்பஸ்தானத்தை இந்த வருடம் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம், குடும்ப விருத்தி ஆகும். குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், உங்களுடைய வாக்கு பலிக்கும். நீங்க சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும். உங்களால சொல்ல காப்பாத்துவீங்க. கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். குரு 8ல மறைஞ்சாலும் அவர் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கையில பணப்புழக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். குரு 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த வருடம் வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த கனவு நிறைவேறும். வீடு சம்பந்தம் கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் நிகழும் உங்களுக்கு. இந்த வருடம் கார், பைக் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆசையும் உங்களுக்கு நிறைவேறும். அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு
ஓரளவு மகிழ்ச்சியும் ஓரளவு வருத்தமும் ஏற்படும். 5ஆம் இடத்துல சனி ஆட்சியா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. சனி எங்க இருந்தாலும் அந்த இடத்த கெடுப்பார். அதுவும் 5ஆம் இடம்ங்கிறது ஒரு திரிகோண ஸ்தானம். திரிகோணத்துல பாவர்கள் இருக்கக்கூடாது. அதனால குழந்தைகள் அமைப்ப சனி கெடுக்க தான் செய்வார். ஆனாலும் 5ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானது கிடைக்கும். ஆனாலும் அவங்க செய்யற காரியங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இருக்கு. 2ம் கலந்த கலவையான பலன்கள் குழந்தைகள் விஷயத்துல நடக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுத்து, ஏன்னா சுப வீட்டுல ராகு இருக்கார். அந்த இடத்த முழுமையா கெடுக்காம சுவரை போலவே செயல்படுற இயல்புடைய ராகு உங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுப்பார். எதிர்ப்புகளை கொடுத்து அதுல உங்களை ஜெயிக்க வைப்பார் ராகு. கடன்கள் வாங்குற சூழ்நிலையே ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார். 8ஆம் இடம்ங்கிறதும் கடனை குறிக்கிற இடம். ஏன்னா சுப கடன்களை இந்த வருடம் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்காக வாங்குவீங்க, வாகனம் வாங்குறதுக்காக வாங்குவீங்க, கல்வி செலவுக்காக வாங்குவீங்க. மாணவர்களுக்கு கல்வி இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் இந்த வருடம் குருவோட பார்வையில இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் உங்களால. ஏன்னா 4ஆம் அதிபதி சனி ஆட்சியா இருக்கார். கல்வியில சாதனைகள் புரியிற வருடம் இது மாணவர்களுக்கு. நீங்க எதை நினைச்சாலும், எதை எடுத்து படிச்சாலும் ஜெயிச்சிருவீங்க. எந்த காம்படிஷன் போனாலும் உங்களால ஜெயிக்க முடியும். அதுல டிஸ்டிங்ஷன்லயும் உங்களால பாஸ் பண்ண முடியும். கோல்டு மெடலும் கூட வாங்க முடியும். ஏன்னா 4ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு. கல்விக்கு எந்த தடையும் இல்லை. கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு, வலுவா இருக்கு. துலாம் ராசிக்கு இந்த வருடம் ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல இருக்காங்க. குரு ஓரளவு குரு ஒரு சுப கிரகம் தான். அவர் எங்க இருந்தாலும் அந்த இடத்தோட நல்ல பலன்களை உங்களுக்கு செஞ்சிருவார். அதனால குருவை பத்தி பிரச்சனை இல்லை. சனியும் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கார், மோசமான இடத்துல இல்லை. 5ஆம் அதிபதியா ஆட்சியா இருக்கார். அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் 60% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாகவே அமைகிறது. விருச்சிக ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. எப்படின்னா, குரு உங்களுடைய ராசியை நேரா பார்க்கிறார். 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த கோடி நன்மைகள் இந்த வருடம் விருச்சிக ராசிக்கு தான் கிடைக்க போகுது. குருவோட பார்வை நேரா விருச்சிக ராசி மேல, விருச்சிக ராசிக்காரர்கள் மேல விழுது. நீங்க ரொம்ப பிரைட்டாக போறீங்க. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, உடல்நலம், ஆரோக்கியம், மனசு எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. நீங்க போன பக்கமெல்லாம் உங்களுக்கு மரியாதை அதிகமாகும். உங்களுடைய மதிப்பு கூடும். நீங்க ஒரு செல்வாக்கான மனிதரா இருக்க போறீங்க இந்த வருடமெல்லாம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும். இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு உடல்நல குறைகளை ஏற்படுத்திட்டு இருந்தார். உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். அதெல்லாம் தீர்ந்துடும். நோய்கள் தீர்ற அமைப்பு. நாள்பட்ட நோயால அவதிப்படுறவங்க கூட இந்த வருடம் நல்லா இருக்க போறீங்க. அதுக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சு நோயோட அவஸ்தையிலிருந்து மீள போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். திருமணத்திற்கு இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு. நல்ல வரன் கிடைக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களால நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நன்மைகள் நடக்கும். இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்தவங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க, வெளியூர்ல இருந்தவங்க, இவங்கெல்லாம் கூட ஒன்று சேர்ற காலம் இந்த வருடம். இந்த குரோதி வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல ஆண்டாக ஆரம்பிக்குது. சனி 4ஆம் இடத்துல இருக்கார். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி. அதாவது அஷ்டம சனியோட பாதி கஷ்டங்களை கொடுக்கிற ஒரு இடம். அந்த சனி கொடுக்கிற கஷ்டங்களை எல்லாம் தெரிய விடாம குரு உங்களை காப்பாத்துவார். இந்த வருடம் போன வருடம் இருந்த கஷ்டமெல்லாம் இருக்காது. போன வருடம் இருந்த அலைச்சல்கள்லாம் இருக்காது உங்களுக்கு. போன வருடம் இருந்த மன கசப்புகள், மன போராட்டங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் இந்த வருடம் இருக்காது. கண்டிப்பா இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, இதுதான் எல்லாமே பாசிட்டிவ் தான். குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய உடம்புலையும் சரி, மனசுலையும் சரி.
எல்லாமே நல்லவைகளாக தான் நடக்கும் உங்களுக்கு. குரு உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு கிரகம். விருச்சிக ராசிக்கு குரு நண்பர். விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய்க்கு குரு நண்பர். அது மட்டும் இல்லாம குரு உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியங்களுக்கு அதிபதி. உங்களுடைய 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பம் இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி. உங்களுடைய 5ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஸ்தானத்துக்கும் குரு அதிபதி. அப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசியை பார்க்கறது, இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கிற அமைப்பு. உங்களுடைய குடும்பஸ்தானம் நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு வர பண வரவு நல்லா இருக்க போகுது. உங்களுடைய வாக்கு பலிக்க போகுது. உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டு தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம். அதனால ரொம்ப சந்தோஷமா இந்த புது வருடத்தை நீங்க வரவேற்கணும். ராகு 5ஆம் இடத்துல இருந்து இது வரைக்கும் குழந்தைகளால மன வருத்தங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரியிற ஒரு சூழ்நிலை. படிப்புக்காக பிரிஞ்சிருக்கலாம், திருமணமாகி பிரிஞ்சிருக்கலாம், இல்ல சண்டை போட்டு கூட பிரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த வருடம் உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா 5ஆம் அதிபதி இது வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார் போன வருடம். இப்போ வந்து 7ஆம் இடத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்க போறார். உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க போறாங்க. உங்களோட குழந்தைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும். உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு பெருமைப்பட்டுக்குவீங்க. என் பையன் இப்படி பண்ணிட்டான், அது என் பையன் அப்படிங்கிற அளவுக்கு பெருமை கொள்ற அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் நடந்துக்குவாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது வரைக்கும் தடைகள் இருந்தது. ராகு 5ஆம் இடத்துல இருந்ததுனால குழந்தை பாக்கியத்திற்கு தடைகள் இருந்தது. இப்போ இந்த வருடம் அந்த தடைகள் எல்லாம் நீங்கிடுச்சு. குரு பலன் இருக்கு. குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமும் நடக்கும். காதல் திருமணத்துக்கு குரு உங்களுக்கு ரொம்ப கை கொடுப்பார். 7ஆம் இடத்துல குரு வந்தாலே காதல் திருமணம் கைகூடும். உங்களுக்கு பிடிச்ச நபரை நீங்க திருமணம் செய்து கொள்ள முடியும். உங்களுடைய நண்பரோ தோழியோ ரொம்ப நாள் பழகினவங்களை உங்களால திருமணம் செய்து கொள்ள முடியும். 7ஆம் இடத்துல இருக்கிற குரு அறிமுகமானவங்களை திருமணம் செய்து கொள்ற பாக்கியத்தை கொடுப்பார். உங்களுடைய 11ஆம் இடமும் குருவோட பார்வையால சுபத்துவப்படுது. உங்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். எதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி ஸ்தானமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. 2வது திருமணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் நல்லா இருக்கு. எதை நினைச்சாலும் அதை முயற்சி செய்து பார்ப்பீங்க. அந்த காரியத்துல நீங்க வெற்றியும் அடைவீங்க. அதனால புகழும் அடைவீங்க. நீங்க நினைச்ச காரியமெல்லாம் ஜெயிக்கிற காலம் இந்த வருடம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எல்லாமே பாசிட்டிவ் தான், நோ நெகட்டிவ். ரொம்ப நல்லா இருக்கு. சனி சில அலைச்சல்களை கொடுப்பாரு, அவ்வளவுதான். உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கறதுக்கு தடைகளை கொடுத்துட்டு இருக்காரு சனி. இந்த வருடம் வீடு வாகனம் வாங்கறதுக்கு அவ்வளவு சரியான நேரம் இல்லை. அடுத்த வருடம் பார்த்துக்கலாம். குரோதி தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 70% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது. தனுசு ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு. இந்த வருட ஆரம்பத்திலேயே குரு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கேது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். சனி உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய முயற்சிகளை கெடுக்க மாட்டார். உங்களுக்கு எல்லா வித நற்பலன்களையும் கிடைக்க செய்வார். அதாவது சனி ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருந்துட்டாலே போதும். அதாவது கெட்டவன் வந்து உங்களை கெடுக்கலனாலே போதும். நன்மைகள் கூட பெருசா செய்ய வேண்டாம். உங்களை கெடுக்காம இருந்தாலே நீங்க முன்னேறிக்குவீங்க. மேலே ஏறிட்டு இருக்கிறவங்களை வந்து கீழே காலை பிடிச்சி இழுக்காம இருந்தாலே போதும், நீங்களே மேலே ஏறிடுவீங்க. உங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல சனி இருக்கார். ஒரு நல்ல இடத்துல போய் அவர் அமர்ந்துட்டார். அவர் நல்லது பண்றாரோ இல்லையோ கெட்டது உங்களுக்கு பண்ண மாட்டார். கெடுதல்லாம் பண்ணி முடிச்சுட்டாரு. போன 7.5 வருஷமா உங்களுக்கு 7.5 சனியில என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கணுமோ, என்னென்ன கஷ்டங்கள் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டார் சனி. இப்ப போய் ஒரு இடத்துல அமைதியா இருந்துட்டார். அதனால சனியோட கெடுதல்கள் இல்லை இந்த வருடம். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும் இந்த வருடம்.
ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஆரோக்கிய குறைகளை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் கடன் நோய் எதிர்ப்பு இந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். ராகுவும் 4ஆம் இடத்துல உங்களுடைய சுகஸ்தானத்தை கெடுக்கிறார். நீங்க சுகமா இருக்கிறத ராகு கெடுக்கிறார்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஆரோக்கிய குறைகள் ஏற்படும், அலைச்சல்கள் ஏற்படும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு அலைச்சல் தான் ஏற்படும். இது வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி குரு அமர்ந்து உங்களுடைய ராசியே பார்த்துட்டு இருந்ததுனால போன வருடம் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. உங்களை தேடி வந்தது எல்லாமே உங்களோட கையில கிடைச்சிச்சு. நீங்க முயற்சி பண்ணாலும் பண்ணலைனாலும் அது தானா தேடி வந்தது உங்களுக்கு நன்மைகள் எல்லாம். ஆனா இந்த வருடம் அப்படி இல்லை. உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார். எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சுதான் அந்த காரியத்தை முடிக்க முடியும். கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சு, கொஞ்சம் எதிர்ப்புகளை சந்திச்சு, கொஞ்சம் போராட்டங்களை சந்திச்சு, இப்படிதான் உங்களால அந்த காரியங்களை சாதிக்க முடியும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு சுப கடன்களை ஏற்படுத்துற ஒரு அமைப்பு. தனுசு ராசிக்காரங்க 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கு, வெளியூர் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் யோகம் இருக்கு. இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல, இதுக்காக நீங்க கடன் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குவீங்க, வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்குவீங்க, கல்வி செலவுக்காக கடன் வாங்குவீங்க. இந்த மாதிரி சுப கடன்களை ஏற்படுத்துவார் குரு. உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு எங்க கடன் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். பர்சனல் லோன் கேட்டாலும், ஹோம் லோன் கேட்டாலும், எஜுகேஷனல் லோன் கேட்டாலும், எந்த லோன் கேட்டாலும், கிரெடிட் கார்டு எது கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். கடனை கூப்பிட்டு கொடுப்பாங்க. பயணங்கள் ஏற்படும், உங்களுக்கு நல்ல பயணங்கள் ஏற்படும், நல்ல செலவுகள், சுப விரயங்கள் ஏற்படும். செலவுகள் கட்டுக்கடங்காம போகும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து நேரா 12ஆம் இடத்தை குரு பாக்குறார். செலவுகள் உங்களுக்கு கட்டுக்கடங்காம போகும். 10ஆம் இடத்தை குரு பாக்குறது உங்களுக்கு தொழில்ல நல்ல வருமானம் கிடைக்கிற அமைப்பு. உங்களுடைய தொழில் நல்லா டெவலப் ஆகும், தொழில் வளர்ச்சி அடையும், புது ஆர்டர் வரும். உங்களுக்கு கிளைகளை உருவாக்குறதுனாலும் உருவாக்கலாம். தொழில இருந்து பணத்தை எடுத்து நீங்க செலவழி மாட்டீங்க. தொழிலையே போட்டு அந்த தொழிலை விரிவாக்க பண்றதுக்காக நீங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணுவீங்க. தொழில் விரிவாக்கத்துக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மாற்றத்துக்கும் நல்லா இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு, தொழில் ஆராய்ச்சி பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சுப விரயங்களை ஏற்படுத்துற ஒரு வருடமாகவும், வீடு வாகனம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவும் இந்த வருடம் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எங்க போனாலும் உங்களுக்கு பல எதிர்ப்புகள், உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் ஏற்படும். கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் எதிர்ப்புகளா இருப்பாங்க. எந்த வேலைக்காக போனாலும் சில எதிர்ப்புகளை தாண்டி தான் அதை நீங்க சக்சஸ் பண்ண முடியும். குருவோட பார்வை 2ஆம் இடத்துல விழுறதுனால குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல அமைதி இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு இந்த வருடம் குரு பலன் இல்ல. ஆனாலும் குடும்பஸ்தானத்தை குரு பாக்குறாரு. நீங்க பாக்குற வரனுக்கு குரு பலன் இருந்தா தாராளமா நீங்க திருமணம் பண்ணலாம். உங்களுக்கு குரு பலன் இல்லைனாலும் குரு குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால குடும்பம் அமையற வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பார்ட்னருக்கு, நீங்க பாக்குற வரனுக்கு குரு பலன் நல்லா இருந்தா நீங்க தாராளமா திருமணம் பண்ணலாம். திருமணமும் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 60% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அமைகிறது. மகரம் மகர ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எத்தகைய பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி ஆகிறது. உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போறதை குறிக்குது. மகர ராசிக்காரங்க 7 சனியோட பிடியில இருக்கீங்க. உங்களுக்கு 7 சனியில பாத சனி நடந்துட்டு இருக்கு. மகர ராசிக்காரங்க ஜென்ம சனியில பல கஷ்டங்களை அனுபவிச்சிங்க. போன வருஷம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சரியில்லை. போன வருடம் சோபக்கிருது வருடம் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப அல்லல்களை தான் அனுபவிச்சிங்க. திருமணத்திற்கு வரன் பார்த்தாலும் அமையல, வேலை தேடினாலும் வேலை கிடைக்கல, கடன் வாங்க போனாலும் கடன் கிடைக்கல, பணமே கையில தங்கல, எங்க போனாலும் பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை, அலுவலகத்துக்கு போனாலும் பிரச்சனை, ரோட்லயும் பிரச்சனை, இப்படி பிரச்சனையோ பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனைன்னு மகர ராசிக்காரர்கள் பிரச்சனைக்குள்ள இருந்து இப்ப கொஞ்சம் வெளியில வந்துட்டீங்க. உங்களுக்கு குருவோட பார்வை இந்த வருடம் கிடைக்க போகுது. குருவோட பார்வை இந்த வருடம் கிடைக்க போறதுனால மகர ராசிக்காரர்கள் புது ஒளி பெற போறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும். பலருக்கு இந்த 7 சனியில பல பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டிருக்கும். உடல் நல குறைவுகள் ஏற்பட்டு இருக்கும். வயதானவர்களுக்கு கண்டிப்பா உடல் நல குறைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த உடல் நல குறைவெல்லாம் சரியாகும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மனசும் பல குழப்பத்துல இருந்தது, மன அழுத்தத்துல இருந்தீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வயதுக்கு தகுந்தா போல
சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு வயதுக்கு தகுந்த பிரச்சனைகளை சனி கொடுத்துருப்பார். அதனால கண்டிப்பா மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். இப்போ குருவோட பார்வை உங்களுடைய மனதுக்கு மருந்திட வருகிறது இந்த வருடம். பல மகர ராசிக்காரர்கள் சிரிக்கவே மறந்திருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் மட்டுமில்ல, 7 சனி நடக்கிற, அதுவும் ஜென்ம சனி நடக்கிற அத்தனை பேரும், ஜென்ம சனியில இருக்கிற அவ்வளோ ராசிகளுமே சிரிக்க மறந்துடுவாங்க. நாம் இது வரைக்கும் சிரிச்சோமா, போன வருடமெல்லாம் சிரிச்சோமா அப்படிங்கிற சந்தேகம் கூட வர அளவுக்கு வாழ்க்கை சூழல் அவங்கள புரட்டி போட்டுரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த மகர ராசிக்காரர்கள் இனிமே இந்த வருடம் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய முகத்துல புன்முறுவல் தோன்றும். 2ஆம் இடத்துல சனி இருக்கு. குடும்பத்துல இன்னும் குழப்பம் நீடிச்சுட்டு தான் இருக்கு. முழுசா முடியல 7 சனி. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் போவார். அதனால குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவார். நீங்க எதுக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இந்த டைமுக்குள்ள இந்த பணத்தை கொடுத்துருவேன், இந்த டைமுக்குள்ள இதை செஞ்சிருவேன். கொடுத்த வாக்க உங்களால காப்பாற்ற முடியாது. ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி இருக்கார். உங்களோட பேச்சால பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது பேசிட்டு அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால கவனமா பேசணும் நீங்க. அதுவும் ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க, ஒரு அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்கலாம் உங்களுடைய வார்த்தைகளை கவனமா கையாளணும். இல்லைன்னா அதே உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்லதுதான். ராகுக்கு 3ஆம் இடம் ஒரு நல்ல இடம். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் பழிக்க வைப்பார். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் ராகு. உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. ஆனாலும் குருவோட பார்வை 9ஆம் இடத்துக்கு விழுறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு இப்போ நன்மைகள் நடக்கும். தந்தை கிட்ட இருந்து நீங்க ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாலும் அது இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கும், ஒரு இனிஷியேட்டிவ். குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கிற அமைப்பு. உங்களுடைய குழந்தைகளுக்கு எது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நல்லபடியா நடக்கும். அது கல்வியாகட்டும், திருமணம் ஆகட்டும், வேலையாகட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானது அற்புதமா கிடைக்கும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குழந்தைகள் ஸ்தானம் அது. உங்களுடைய அதிர்ஷ்டமும் இந்த வருடம் ஆக்டிவேட் ஆகுது. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்ட ஸ்தானம். அந்த இடத்துல குரு இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார். இந்த வருடம் மகர ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்க போறீங்க. உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள், நீங்க முற்பிறவியில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா கிடைக்கும் இந்த வருடம். உங்களுடைய எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவா உயர்தர சிந்தனையோட இருக்கும். சிந்தனைகள் சிறகடிச்சு பறக்கும். இது வரைக்கும் சிந்திக்க கூட ஒரு சுதந்திரம் இல்லாம இருந்த மகர ராசிக்காரர்கள் இனிமே சுதந்திரமா சிந்திப்பீங்க. உங்களுடைய தொழில்ல லாபமும் நல்லா கிடைக்கும். நீங்க செய்யற, ஏன்னா குருவோட பார்வை 11ஆம் இடத்துல விழுது இந்த வருடம் முழுவதும். உங்களுக்கு உங்களுடைய தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அதுல ஒரு வெற்றி கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய கடன் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும். கடன் தொல்லைகள்ல இருந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த வருடத்துல விடுபட ஆரம்பிப்பீங்க. கடன்களை அடைக்கிற இடத்துல இருக்கீங்க நீங்க. உங்களுடைய கடன்களை எல்லாம் உங்களால கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க முடியும். அதனால மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துற வருடமாகவும், ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துற வருடமாகவும், மகிழ்ச்சியை ஏற்படுத்துற வருடமாகவும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துற வருடமாகவும் அமைகிறது. கும்பம். கும்பராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கும்பராசியிலேயே சனி அமர்ந்திருக்கார். கும்பராசி தான் இப்போ ஒரு ஹீரோ மாதிரி. எல்லாராலையும் கும்பராசி தான் பெருசா பேசப்படுது. ஏன்னா முக்கியமான கிரகமான சனி கும்பத்துலதான் அமர்ந்திருக்கு. அங்க இருந்துதான் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனால கும்பராசி ஒரு ஸ்பெஷலான ராசி. கும்பராசியில சனி இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார். 8ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார். குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் ஒரு 15 நாள்ல. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பலன் பெற போறார் குரு. கும்ப ராசிக்கு இப்ப 7 சனி நடந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஜென்ம சனியை அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க கடந்துட்டு இந்த வருஷம்
பாதிக்கப்பட போறது சதய நட்சத்திரக்காரர்களும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் தான். சதய நட்சத்திரத்துல இப்ப சனி போயிட்டு இருக்கு. அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி போகும். இந்த கும்ப ராசியிலேயே அதிகமா சனியோட தொல்லைகளுக்கு ஆளாக போறது சதய நட்சத்திரக்காரங்க தான். அவிட்ட நட்சத்திரமும் பாதி நட்சத்திரம் மகர ராசியில வந்துடுது, பாதி நட்சத்திரம் கும்பராசியில வருது. பூரட்டாதி நட்சத்திரமும் அப்படிதான். 3 பாதங்கள் கும்பராசியில இருக்கு, ஒரு பாதம் மீனராசியில இருக்கு. இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு சனியோட பாதிப்பு அதிகமா இருக்காது. முழுமையா 4 பாதங்களும் ஒரு ராசியில இருக்கிற நட்சத்திரம் தான், நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் சனியால அதிக பாதிப்புகளை அடைவாங்க. அது இப்போ சதய நட்சத்திரம் தான். சதய நட்சத்திரத்துல தான் இப்ப சனி போயிட்டு இருக்கு. சதய நட்சத்திரக்காரர்கள் தான் இப்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதிக தொல்லைகளுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகிட்டு இருக்காங்க. அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி போயிடும். சதய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க வண்டி வாகனத்துல போகிறப்பெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தவங்களை நம்பக்கூடாது. ஏற்கனவே இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களாம் ஏற்கனவே மற்றவங்களை நம்பி ஏமாந்துதான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். 7 சனியில எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க கூடாது. ஜென்ம சனியில உங்களுடைய உடல் நலத்தை கும்பராசிக்காரர்கள் பார்த்துக்கோங்க. உடல் நலத்துல கவனமா இருங்க. மன அழுத்தம் இருக்கதான் செய்யும், அதை தவிர்க்க முடியாதது. சிவன் வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு குடும்பத்துல குழப்பங்களை ஏற்படுத்துவார். அந்நிய நபர்களை நம்பி குடும்பத்துல விட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களோட நீங்க வாக்குவாதம் செய்யறதை தவிர்க்கணும். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வீடு கட்ட வாங்க கல்வி இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும். அம்மாவோட உடல்நிலை ஆரோக்கியம் இருக்கும். அம்மாவால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வீடு கட்ட நினைச்சீங்கன்னா இப்ப தாராளமா ஆரம்பிக்கலாம். வீடு வாங்க நினைச்சாலும் நீங்க தாராளமா வாங்கலாம். அதற்கான ஒரு நல்ல காலம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். தொழிலும் நல்லா இருக்கும். இனிமே உங்களுக்கு தொழில் இந்த மே மாதத்துல இருந்து இந்த வருட ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு தொழில் வளர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு 7 சனியில தொழில் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கும். இப்ப குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்துல விளறதுனால உங்களுடைய தொழில் மறுபடியும் மீண்டு எழுந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா சனியோட பார்வையும் தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கு. இது வரைக்கும் தொழிலை போட்டு அழுத்தி நசுக்கிதான் வச்சிருந்தது சனி. இப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் அப்படியே மீண்டு எழுந்து வரும். உங்களுடைய தொழில் கொஞ்சம் புது நம்பிக்கை பிறக்கும் உங்களுக்கு. ஓகே, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்துடலாம் நம்ம தொழிலை. குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டு தொடர்புல நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா தொழில் பண்ணீங்கன்னா அதுல எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு கனவுகள் அதாவது படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கு இந்த வருடம் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மாணவர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறார். கல்விக்காக வெளிநாடு போறதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடக்கும். ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். வெளிநாட்டுல இது வரைக்கும் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடத்துல ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். சனி உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தையும் பார்க்கறார். அதனால திருமண தடைகள் இருந்துட்டு தான் இருக்கு கும்பராசி. திருமணம் அவ்வளவு சீக்கிரம் ஆயிடாது இந்த வருடம். இந்த வருடம் முழுக்க திருமண தடைகள் இருக்கு. அப்படியே திருமணம் நடந்தாலும் பல பிரச்சனைகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில. ஏன்னா 7ஆம் இடமும் கெட்டிருக்கு, 2ஆம் இடமும் கெட்டிருக்கு, குடும்பஸ்தானமும் கெட்டிருக்கு. அதனால இந்த வருடம் திருமணத்தை ஒத்தி போடுறதே உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏற்கனவே திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கே பல குழப்பங்கள் இருக்கு வாழ்க்கையில. அதனால புதுசா திருமணம் பண்றவங்க இந்த வருடத்துல திருமணம் பண்ணாம இருப்பதே உங்களுக்கு நல்லது. அடுத்த வருடம் திருமணம் செய்து கொள்ளலாம். 5ஆம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால இந்த வருடம் திருமணத்துக்கு ஏற்ற வருடமா இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு. புத்திர பாக்கியத்துக்கும் அப்படிதான். எது நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எதை தொட்டாலும் அதுல ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அமைப்புல தான் இருக்கு. எந்த விஷயமா போனாலும் அதுல ஒரு அலைச்சல், அதுல ஒரு பிரச்சனை. மற்றவங்க பிரச்சனையா போனாலும் அதுல நீங்க மாட்டிக்குவீங்க. அதனால மற்றவங்க பிரச்சனைக்கு போறது, ஜாமீன் கையெழுத்து போறது, அடுத்தவங்க சண்டை போட்டுட்டு இருந்தா உள்ள போய் நடுவுல போய் அதை விளக்க போறது, இதுல எல்லாம் போனீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் நீங்க பாதிக்கப்படுவீங்க.
அதனால மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு அமைதியா இருக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. நண்பர்களுக்காக உதவி செய்ய போறேன், நண்பருக்காக சப்போர்ட் பண்ண போறேன்லாம் போக வேண்டாம். நண்பர்கள் சம்பந்தமா ஊர் சுத்துறது, வெளியூர் போறது, இதையெல்லாம் நீங்க இப்ப அவாய்ட் பண்ணணும். அதுலலாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட இப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால நீங்க ஏதாவது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, முழுசா உங்களுடைய தொழில் கூட்டாளிகளையே நம்பாம, நீங்களும் அத கவனமா பார்த்துக்கிறது மிக மிக முக்கியம். அப்பதான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் மிக மிக கவனமா இருக்கக்கூடிய ஒரு வருடம் தான். எந்த கிரகமுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைமையில இல்ல. சூப்பரா இருக்கு இந்த கிரகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரகமுமே இல்ல. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கிற வருடமா தான் இருக்கு இந்த குரோதி தமிழ் வருடம். மீனம். மீன ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார். உங்களோட ராசியிலேயே ராகு இருக்கார். 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார். 3ஆம் இடத்துல குரு அமர போறார் இன்னும் 15 நாட்கள்ல. மீன ராசிக்காரங்க இப்ப 7 சனியோட ஆரம்ப காலத்துல இருக்கீங்க. சனி 12ஆம் இடத்துல விரய சனியா அமர்ந்து உங்களுக்கு பலன் தந்துட்டு இருக்கார். பல விரயங்களை கொடுத்துட்டு இருக்கார் சனி. அதனால உங்களுடைய செலவுகள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கார். உங்களுக்கு பல பேராசைகளை ஏற்படுத்துவார். தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவார். தப்பா யோசிக்க வைப்பார். தவறான நண்பர்களை கொடுப்பார். தவறான சகவாசங்களை கொடுப்பார். இதுல இருந்தெல்லாம் நீங்க விலகி இருக்கணும் இந்த வருடம். இந்த வருடம் மீனராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு வருடம். 7 சனியோட பாதிப்புகளை ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளம் போடுவார் இந்த வருடம் தான் சனி. உங்களுக்கு எந்த விஷயத்துல இவங்களை அமுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார் சனி. அதனால இந்த வருடம் ராகுவும் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வருடம் இந்த குரோதி வருடம். ஏன்னா எந்த கிரகமுமே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இல்லை. குரு இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை தந்துட்டு இருந்தது. நல்ல குடும்பத்தை அமைச்சு தந்தது, நல்ல பணவரவை தந்தது, பண மழையை தந்தது. உங்களுக்கு போன இடத்துல எல்லாம் மதிக்கப்பட்டீங்க. ஆனா இந்த வருடம் அப்படி இருக்காது. குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிவிட்டார். குரு உங்களுடைய ராசி அதிபதியும் கூட தான். அவர் 3ஆம் இடத்துல மறையிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. எந்த கிரகம் வருட கிரகமும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லை. பார்த்துக்கோங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கார். அவரும் வாழ்க்கை துணை ஸ்தானத்தை, நண்பர்கள் ஸ்தானத்தை, பிசினஸ் பார்ட்னர்ஸை இதையெல்லாம் கெடுக்கிற ஒரு இடத்துல இருக்கார். ஆனா குருவோட பார்வை அந்த இடத்துக்கு விழுறதுனால அந்த இடம் தப்பி பிழைச்சுது. அதனால மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஆண்டு இந்த வருடம். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய முயற்சிகளை பலிதமாக்குவார். ஒரு சில வெற்றிகளை தருவார். சின்ன சின்ன விஷயங்கள் வெற்றி தருவார். குரு கொடுக்குற வெற்றியெல்லாம் ஓகே. குரு ஓரளவுக்கு வெற்றி கொடுத்து உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்துவார். உங்களுடைய ராசியில் இருக்கிற ராகு சின்ன சின்ன வெற்றியில மயங்கி நீங்க பெருசா ஒரு விஷயத்துல முதலீடு பண்றது, பெருசா உங்களோட கை காசை போட்டுட்டு ஏமாறுற சூழ்நிலையை ராகு உண்டாக்குவார். 12ல இருக்கிற சனியும் உண்டாக்குவார். 12ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தணுங்கிற இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு வாக்கியங்கள் கிடைக்கிற அமைப்பு. ஒரு சில வாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழியில உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் கிடைக்கும். ஒரு சாதகமான அமைப்பு கிடைக்கும். பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும், பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைமை ஏற்படும். ஆனாலும் அந்த இடம் நன்மை கொடுக்குற இடமா இருந்தா கூட உங்களுக்கு 7 சனி நடக்கிறதுனால அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய சாதக பலனை கொடுக்காது. ஓரளவுக்கு ஆறுதலான பலனை தான் கொடுக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கேதுவால இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட, உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரோட இருந்த மன வேற்றுமை, கருத்து வேற்றுமை இதெல்லாம் இப்போ இந்த வருடம் கொஞ்சம் குறையும். அந்த விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு. குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்தான். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தொழில்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு பண வரவை கொடுத்துட்டு தான் இருக்கும். தொழில்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் மீனராசிக்காரர்களுடைய சொந்த ஜாதகத்தின்படியும் தொழில் வளர்ச்சி இருக்குமா, தொழில் அடி வாங்குமா, எந்த விஷயத்துல 7 சனி பாதிக்குங்கிறது தெரியாது. அது உங்களுடைய ஜாதகத்தின் படிதான் நடக்கும்.
எந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்படுவீங்கங்கிறது உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தியை பொறுத்து இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல சனி எத்தகைய அமைப்புல இருக்காருங்கிறத பொறுத்து இருக்கு. சனி உங்களுடைய ஜாதகத்துல சுபத்துவமா ஒரு குருவோட சேர்ந்தோ ஒரு பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்தோ சனி இருந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்கள் யாரும் சனியில வராது. ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கஷ்டத்தை காமிச்சிட்டு போயிடும். சனி உங்களுடைய ஜாதகத்துல பாவத்துவமா இருந்து ராகுவோட சேர்ந்தோ அல்லது இயல்பா இருந்தாலோ உங்களுக்கு ஏழரை சனி நல்ல கஷ்டத்தை கொடுக்கும். சனி சுபத்துவமா இருக்கும்போது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறது, அதை பார்த்துக்கோங்க. ராகு ராசியிலே இருக்கிறதுனால உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். மனநலத்தையும் ராகு கெடுப்பார். உங்களுடைய மனசை ராகு ஆக்கிரமிக்கிறதுனால உங்களுடைய மனசு தப்பான முடிவுகள், தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராகு சில கெட்ட பழக்கங்களையும் ஏற்படுத்துவார். அதுக்கெல்லாம் நீங்க அடிக்ட் ஆகிடக்கூடாது. அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவார். கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பீங்க. வேலைக்கு போறதுனா கூட ஒரு சோம்பேறித்தனம், காலையில எழுந்துக்கிறதுனா கூட ஒரு சோம்பேறித்தனம், எழுந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கே உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம், இப்படிதான் இருக்கு. உடற்பயிற்சிகளை செய்யுங்க. தியானம், தவம் இதையெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும். இதையெல்லாம் செய்யறப்ப உங்களுடைய மனசு அமைதியாகும். உங்களுடைய மனசு எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாது, அடிமையாகாது. அதனால தவம், தியானம் இதுலையெல்லாம் மீனராசிக்காரர்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி செய்யறது அதை விட நல்லது. இதை இரண்டையும் நீங்க செஞ்சாவே இந்த ஏழரை சனியை நீங்க ஈஸியா கடந்துட முடியும். உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் இந்த வருடம் உங்களால மேற்கொள்ள முடியும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு இல்லையா? திருத்தல யாத்திரைகளுக்கும் போயிட்டு வாங்க. உங்களுடைய மனசு அமைதியாகும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. பல கோயில்களுக்கு போற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். போயிட்டு வர்றது நல்லது. ராகு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால காலகஸ்தி போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏழரை சனி நடக்கிறவங்க திருநள்ளாறு போகணும்னு சொல்லுவாங்க. திருநள்ளாறுலாம் போகக்கூடாது. சனி உங்களுக்கு ஏற்கனவே உங்களை அடிக்க காத்துட்டு இருக்காரு. நீங்க திருநள்ளாறு போய் அதிகப்படுத்திக்க கூடாது. அதனால நீங்க திருநள்ளாறெல்லாம் போகாம காலகஸ்தி போயிட்டு வாங்க. ராகு கேதுக்கு பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடம். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.